ஹே கைஸ், ரொம்ப நாளாக நம்ம விஷ்லிஸ்ட்டில் இருந்த ஒரு சேரை தான் நம்ம பை பண்ணியிருக்கோம். இந்த சேரோட ரிவ்யூ தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த கேமிங் சேர் பார்த்தீங்கன்னா ட்ரோஹோங்கிற ஒரு பிராண்ட்ல இருந்து அமேசான் கிட்ட இருந்து வாங்கியிருந்தேன். இதை சூஸ் பண்ணுறதுக்கான காரணமே என்னன்னா இந்த சிம்பிள் தான். இது வந்து எனக்கு ரொம்ப பர்சனலாக ரொம்ப பிடிச்ச சிம்பிள். அதனாலவே என்னமோ தெரியல இந்த டிசைன் பிடிச்சி நான் இந்த சேரை வாங்கிட்டேன். என்னதான் வாங்கின புதுசில் ப்ரைஸுக்கு ஒர்த்தாக குவாலிட்டியாக கம்ஃபர்ட்டாக இருந்தாலும் இந்த சேர் வாங்கி 3 மாதம் ஆச்சு. நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற வீடியோ எடுத்து 3 மாதம் ஆச்சு. இப்போ இந்த சேரோட நிலைமை என்னன்னா, ஆக்சுவலி நான் நார்மலாக தான் அந்த ஆம்ரெஸ்ட்டை பிடிச்சி இழுத்தேன். அது பார்த்தீங்கன்னா பட்டுன்னு உடஞ்சிருச்சு. நானும் 743 க்ளூ கன்னு இதெல்லாம் வச்சு ஒட்டி பார்த்தேன், ஆனால் வேலைக்கு ஆகலை. அப்போ தான் எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு, ஆகா இதில் வாரண்ட்டி இருந்துச்சே அப்படின்னு ஒரு ஞாபகம் வந்துச்சு. உடனே அந்த வாரண்ட்டி கார்டு எடுத்து QR ஸ்கேன் பண்ணி நான் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். பார்த்தா அடுத்த நாளே எனக்கு கால் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி என்ன இஷ்யூன்னு கேட்டு கால் பண்ணிட்டாங்க. நான் உடனே நார்மல் யூசேஜ்லேயே இந்த ஆம்ரெஸ்ட் பிரேக் ஆயிடுச்சுன்னு சொன்னேன். அதுக்கு அவங்க எதுவுமே சொல்லலை, எங்களுக்கு அமேசானில் வந்து ரேட்டிங் கொடுங்க, நாங்கள் 6 மந்த் வாரண்ட்டி எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு மவுஸ் பேடும் நாங்கள் வந்து காம்ப்ளிமெண்ட்டாக தரோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்னடா இது ஆம்ரெஸ்ட்டை உடச்சா இதெல்லாம் தராங்க அப்படின்ட்டு நானும் அமேசானில் என்னோட கருத்துக்களை பதிவிட்டு ரேட்டிங் கொடுத்தேன். பார்த்தா 3-4 டேஸ்லேயே எனக்கு அவங்க ஆம்ரெஸ்ட்டையும் மவுஸ் பேடையும் டெலிவர் பண்ணிட்டாங்க. என்னதான் குவாலிட்டி ஆவரேஜாக இருந்தாலும் அவங்களோட சர்வீஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மொத்தத்தில் கொடுத்த ப்ரைஸுக்கு எனக்கு டிசைன், கம்ஃபோர்ட், சர்வீஸ் மூணுமே எனக்கு சாட்டிஸ்ஃபைடு தான். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நான் வாங்கின புதுசில் ஒரு ஆளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணேன். நல்லா இந்த சேர் பயங்கரமாக இருக்குது, குவாலிட்டி கம்ஃபோர்ட் எல்லாமே அட்டகாசமாக இருக்குது, பங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதை வச்சு பிரபலமான கேமிங் யூடியூபர் ஒருத்தர் இந்த சேரை வாங்கியிருந்தாரு. அவரோட நிலைமையை நினைச்சாதான் எனக்கு பரிதாபமா இருக்கு.